போரில் மரணித்த வீரர்களை தமிழ் மக்கள் நினைவேந்த எமது அரசு எந்த தடையும் ஏற்படுத்தவில்லை என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அறிவித்துள்ளார். அத்துடன் வடக்கில் காணி விடுவிப்புகள் திட்டமிட்டபடி படிப்படியாக இடம்பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், நாட்டை குட்டிச்சூறாக்கிய வங்குரோத்து அரசியல்வாதிகள் இணைந்து ஆட்சியை கலைக்கப் போவதாக கூக்குரலிட்டு வருகின்றனர். நாட்டை 70 வருட காலத்துக்கு மேலாக சீரழித்த வரலாற்றை எமது தேசிய மக்கள் சக்தி அரசு மாற்றி அனைத்து இன மதங்களுக்கும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு தாய் நாட்டை கட்டியெழுப்பி வருகிறோம். கடந்த காலங்களில் குடும்பமாக நாட்டை சூறையாடியவர்கள் துரத்தப்பட்ட நிலையில் நேர்மையான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை எமது அரசு முன்னெடுத்து வருவதை சகித்துக் கொள்ள முடியாத கூட்டம் இனவாதத்தை தூண்ட முனைகின்றது. போரில் மரணித்த மாவீரர்களை தமிழ் மக்கள் நினைவேந்து எமது அரசு எந்த தடையும் ஏற்படுத்தவில்லை. கடந்த காலங்களில் நினைவிடங்கள் உடைக்கப்பட்ட, கொடிகள் அறுத்தெறியப்பட்ட வரலாறுகளையும் மாற்றி பூரணமாக நினைவேந்தல் உரிமை வழங்குவது எமது அரசே. நாட்டின் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க பாதுகாப்பு தரப்பிடம் இருக்கின்ற மாவீரர் துயிலும் இல்லங்களை விடுவிப்பதற்கான அறிவுறுத்தல்களை பாதுகாப்பு அமைச்சுக்கு ஏற்கனவே வழங்கியுள்ளார். அதன் அடிப்படையில் இந்த மாத இறுதிக்குள் சில துயிலும் இல்லங்கள் விடுவிக்கப்படலாம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதேபோல் வடக்கில் காணி விடுவிப்புகள் திட்டமிட்டபடி படிப்படியாக இடம்பெறும். அதில் எந்தவிதமான தயக்கமும் இல்லை. அண்மையில் வேண்டி நிலப்பரப்பில் இராணுவத்திடம் இருந்த ஒரு பகுதி காணி விற்கப்பட்ட நிலையில் அதனை உரியவர்களுக்கு வழங்குவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக அறிகிறேன். எமது அரசு நாட்டில் புரையோடி போயுள்ள இன பிரச்சினைக்கான தீர்வு காண்பதற்காக புதிய அரசமைப்பு தொடர்பில் கவனம் செலுத்தி வருகின்றது. அதை பொறுக்க முடியாத சிலர் தெற்கிலும் வடக்கிலும் இருக்கின்ற நிலையில் அவர்கள் ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நினைப்பில் இருக்கிறார்கள். அண்மையில் திருகோணமலையில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு பின்னால் இனவாத சக்திகளின் செயற்பாடுகள் இருக்கின்றன என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவர்களின் நோக்கம் மக்களை வாழ வைப்பது அல்ல. தமது அரசியல் இருப்புகளை தக்க வைத்துக் கொண்டு நாட்டை சூறையாடுவது இவர்களின் நோக்கம். இதை நான் விளக்கமாக கூற வேண்டிய தேவையில்லை. கடந்த காலங்களில் நாட்டை எப்படி ரணில் ராஜபக்சகள் சூறையாடினார்கள் என்பது எமது மக்களுக்கு நன்கு தெரியும். ரணில் ராஜபக்சகள் மீண்டும் ஆட்சி அமைக்க எமது மக்கள் இடமளிக்க மாட்டார்கள். ஆகவே எமது அரசை வீழ்த்துவதாக கூறிக்கொண்டு இனங்களுக்கிடையில் முருகல் நிலையை தோற்றுவிப்பதற்கு வங்குரோத்து அரசியல்வாதிகள் பலவிதமான செயற்பாடுகளை செய்வார்கள். மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார்.